ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா அணி உடனான 5வது T20 போட்டி. எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், அது மட்டும் இல்லாமல் இவர் தான் காரணம். எனக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. என்னால் ஒரு மேட்ச்சு கண்ட்ரோலே எடுத்துகிட்டு வர முடியல. அதனால் கண்டிப்பாக இந்த சீரீஸை தோற்றது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு காரணம் சொல்லியிருக்காரு. ரொம்பவே மனம் உடைந்து பேசியிருக்காரு இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர். அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நேரத்தில் புரியல. அபிஷேக் சர்மாவை நாங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவரால் தான் இந்த மேட்ச் மாறிச்சு. ஸ்டார்டிங் வந்ததுலேருந்தே அவர் அதிரடி ஆடுறாரு. அவரோட பேட் ஹீட்டிங்கும் பேட் ஸ்விங்கிங்கும் செமையாக இருக்குது. அவரால் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. தோல்விக்கு முக்கிய காரணமே அவர் தான். அவர் குரூஷியலாக சீக்கிரமாக எடுத்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் கேம் குறைந்திருப்போம். அதுவும் 249 ரொம்ப ஹை ஸ்கோர் தான். அதை நான் கண்டிப்பாக போராடி அட்லீஸ்ட் ஒரு 200 போராடி இருக்கணும். பட் 97 ஆல் அவுட்டாக வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அபிஷேக் சர்மாக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஒருத்துக்கிறேன், இந்தியாவை வீழ்த்துன்றது சாதாரண விஷயங்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நாங்கள் அடுத்து ஓடிஐ போட்டிக்கு போயிட்டு அதுலேயாச்சும் நாங்கள் தொடரை வெல்றதுக்கு முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். எஸ், சொல்கிறது கரெக்டுங்க. என்ன அடிங்க அடிச்சார் அபிஷேக் சர்மா. எப்பா கொஞ்ச நேரத்தில் இந்த மழை வந்து போன மாரி வந்து டப்பால் டிப்பிள்னு அடிச்சுட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க இங்கிலாந்து பவுலருக்கு. நம்ம எப்படி ஜோஃபர் ஆர்ச்சர்லாம் எப்படியா போட்ட பவுலரு, மார்க்குட்டு 150 கிலோமீட்டர் போட்டால் 160 கிலோமீட்டரில் வெளியே அடிக்கிறாரு. சரியான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே. நான் பேட்டிங்கில் மட்டும் இல்லைடா போலிங்லன்னு சொல்லிட்டு போலிங்கில் வந்து ஒரு 2 விக்கெட் தூக்கி கொடுக்குறாரு அபிஷேக் சர்மா. செம்மையாக இருக்குங்க. இந்திய அணியோட டீம் ரொம்ப ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சர் சேஃப் ஹேண்டில் இருக்குங்க. ஏன்னா அபிஷேக் சர்மா போன்ற ஒரு ஹிட்டர்லாம் கிடைக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என்ன அடிக்கிறாரு. வெறும் 24 வயசு பையங்க. 135 ரன் அடிச்சார் 54 பந்துக்கு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில். ஐபிஎல் இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில். கண்டிப்பாக செம்ம டேலண்ட் இருக்குது. இந்திய அணி இந்த மாதிரி வெற்றி பெற்றது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. சீரீஸை பார்த்தீங்கன்னா 4-1 சொல்லிட்டு ஜெயிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. ஏன்னா 5 போட்டி கொண்ட T20 சீரீஸ் விளையாடினாங்க. அதில் 4 இந்தியா ஜெயிச்சு மாஸ் காமிச்சிட்டாங்க. அடுத்து ஓடிஐ தான் விளையாட போகிறாங்க வர பிப்ரவரி 6. போங்க, ஓடிஐ விடுங்க. T20 செம்மையாக இருக்குது. இந்திய அணி கண்டிப்பாக கோப்பையை தூக்கி குத்துலாம் பொழுது. அடுத்த T20 வேர்ல்டு கப் இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான அணியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியன் யங்ஸ்டர் செம பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், ரவி பிஷ்னாய் ஸ்பின்னிங்கில் எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்திய அணியோட ஃபியூச்சர் T20 ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியோட டீம் எப்படி இருக்குது? அவங்க எப்படி இதுக்கு மேலே T20 இந்த டீம் ஓகேவா இல்லை வேறு எதனா டீம் சேஞ்சஸ் பண்ணமா? வெற்றி பெற்றது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.